கிரிக்கெட். கிரிக்கெட் என்பது வெறும் சொல்லோ அல்லது சாதாரண விளையாட்டோ அல்ல. அதே போல அது நமது நாட்டோட தேசிய விளையாட்டும் இல்ல. ஆனால் கிரிக்கெட் இந்தியாவின் உணர்வுகளில் ஒன்றாக கலந்திருக்கு. பள்ளிக்கூட வசதிகளே இல்லாத பழங்குடி கிராமத்தில் கூட சச்சின் மற்றும் தோனியின் பெயரை உச்சரித்துக் கொண்டே தென்னை மட்டையில் கிரிக்கெட் விளையாடும் குழந்தைகளை இன்றும் காணலாம். உலக கோப்பையை கபில்தேவ் தலைமையிலான இந்திய அணி வென்ற போது ஆரவாரங்கள் எப்படி இருந்ததோ அதை விட பல மடங்கு தோனி தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்ற போது இருந்தது. இதனைத் தொடர்ந்து அறிமுகமான T20 உலக கோப்பையின் முதல் கோப்பையை இந்தியா தான் கைப்பற்றியது. 2007 தொடங்கிய T20 உலக கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி பெற்றாலும் அதன் பின்னர் 17 வருடங்கள் கடந்த நிலையில் ஒரே ஒரு கோப்பையுடன் இந்தியா விளையாடி வருகிறது. நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான இங்கிலாந்தை 103 ரன்களிலேயே சுருட்டி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்திய அணி. இதுவரை T20 உலக கோப்பையை இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகள் தலா 2 முறை வென்றுள்ளன. இந்தியா நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியுடன் மோதுகிறது. T20 உலக கோப்பை வரலாற்றில் முதன்முறையாக இறுதிப் போட்டியில் நுழையும் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றினால் 2 உலக கோப்பையை கைப்பற்றிய அணிகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெறும். 2007 உலக கோப்பை தோனிக்கு எப்படி ஸ்பெஷலான ஒன்றோ அதே போல தற்போதைய உலக கோப்பை இந்திய அணியின் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அரையிறுதி வெற்றிக்கு பின் ஊடகங்களிடம் பேசிய ரோஹித் சர்மா, எங்கள் அணி நிதானமாகவும் உறுதியுடனும் விளையாடும். இறுதி போட்டிக்கான அழுத்தத்தை நாங்கள் உணர்ந்துள்ளோம். கோப்பையை கைப்பற்ற நிச்சயம் சிறந்த மற்றும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக உலக கோப்பையை இந்தியா தன் வசமாக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.